தீபாவளி ரெசிபிலேயே ரொம்ப ஈஸியான ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஓமப்பொடி தான் சொல்லுவேன். ஏன்னா இது செய்கிறது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஒரு 20 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி நல்லா குக் பண்ணுவீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிருவீங்க. எப்படி கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே வீட்டில் அழகாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஓமம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஓமம் ஊற வைக்க டைம் இல்லைனா ஓமத்தை வந்து லைட்டாக 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடு பண்ண எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க ஓம வாட்டரை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்து மாவு பிசையணும். பூந்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இடியாப்பம் வச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு எல்லா சைடும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு ஃப்ரீயாக. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரமே வந்துடும். ஸோ வந்து பார்த்துட்டே இருங்க. பபிள்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா வரும். அதுக்கப்புறம் நல்லா அடங்கின பின்னாடி 2வது சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 10 செகண்ட்லேயே சீக்கிரம் வந்துடும். ஸோ வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கறியிரும், கலர் சேஞ்ச் ஆகிரும், அப்புறம் டேஸ்ட்டும் மாறி போயிடும். நீங்கள் எப்போ திருப்பி போடணுன்னா அந்த ஓமப்பொடி வந்து நூல் மாதிரி இடியாப்பம் மாதிரி இருக்கக்கூடாது. அது தொட்டு திருப்பி போடுற அளவுக்கு வந்த பின்னாடி தான் நீங்கள் திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 செகண்ட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணியிருக்க ஓமப்பொடி எல்லாமே இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சீக்கிரம் உடஞ்சிரும். உங்களுக்கு நீட்டாகவும் உடையாமவும் இருக்கும். மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஓமப்பொடி ரெடி.